எல்லோரும் சொல்கிறாங்க, உன் நல்ல மனசுக்கு தான் நீ நல்லா இருக்கன்னு. நான் இன்றைக்கி நாசமாக போய் கிடக்கிறதுக்கு என் நல்ல மனசு தாங்க காரணம். ஏன்னா நான் வாங்கின இடத்தையும் கொடுத்து, எனக்கு வர வேண்டிய சொத்தையும் விட்டு, ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்கன்னா, நான் என்னோடய தாலியை கொண்டு வாங்கி போட்ட இடத்த கூட விட்டுட்டு இன்றைக்கி இந்த நிலைமையில் உட்காந்துருக்கேன். இது உண்மையாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம நல்ல மனசு தாங்க நம்ம நாசமாக போகிறதுக்கு ஒரே காரணமாக இருக்குது. நம்ம வீக்னஸ்ஸே அதாங்க. இது உண்மைன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வர்றவன் போகிறவங்களுக்கு நான் சோத்தாக்கி போட்டு நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரவங்க ஹார்ட் பேஷண்ட்டு, நானும் சுகரு தைராய்டு, எங்கள் வீட்டுக்காரவங்க கிட்னி பேஷண்ட்டு. இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் நாசமாக போய் கிடக்கிறதுக்கு காரணம் என் நல்ல மனசு தாங்க. நான் என் வீட்டுக்காரர் உழைச்சி வாங்கின இடத்த கொண்டு விட்டுட்டு இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன்னா இந்த நல்ல மனசு தாங்க காரணம். நல்ல மனசு இருந்தாவே நாசமாக போயிடணும் போல் கடைசியில். இது உண்மைனா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.